எல்லாருக்கும் வணக்கம். இது வந்து நான் 2 ஹாப்பி நியூஸ் சொல்ல போகிறேன். ஒன்று வந்து என்னுடைய தனிப்பட்ட ஹாப்பி நியூஸ், அது ரெண்டாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கை தொடர்பான ஒரு ஹாப்பி நியூஸ் சொல்ல போகிறேன். இதில் வந்து முதலாவது என்னுடைய தகவல் நான் சொல்லிக்கொள்கிறேன். என்னுடைய யூடியூப் சேனல் ஆரம்பிக்கப்பட்டு சரியாக 3 மாதங்கள் முடிவடைஞ்சதுக்கு இந்த 3 மாதத்தில் வந்து என்னுடைய யூடியூப் சேனலுக்கான க்ரோவிங்ன்றது மன திருப்தியோடு இருக்குது. நான் வந்து இதில் வழங்கப்பட்டிருக்க எல்லா வீடியோக்களையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அது ஏதோ ஒரு வகையில் யாரோ ஒரு பகுதியினருக்கு பிரயோசனமாக இருக்குன்றதை நம்புகிறேன். அதில் மிக முக்கியமாக நான் அந்த பாஸ்போர்ட் தொடர்பான வீடியோக்கள் பார்த்தீங்கன்னா மிக மிக பயனுள்ளதாக இருக்குது. அதில் எனக்கும் ரொம்ப சந்தோஷம். ஏன்னு சொன்னால் என்னுடைய தமிழ் பேசுகின்ற மக்கள் மற்றும் அவர்கள் இலங்கையில் மட்டுமில்லை, என்னுடைய வீடியோஸ் இதுவரைக்கும் 14 நாடுகளில் இருந்து பார்த்திருக்கணும்ன்றது அது அந்த யூடியூப்பில் உங்களுக்கு தெரியும். யூடியூப் அனலைஸில் போனீங்க சொன்னால் அதில் பார்க்கணும் எத்தனை நாடுகள்னு சொல்லி இதுவரைக்கும் 14க்கு மேற்பட்ட நாடுகளில் இருந்து என்னுடைய யூடியூப் சேனலில் வீடியோக்கு பார்த்துருக்கணும். பல்வேறுபட்ட நாடுகளில் இருந்து என்னுடைய வீடியோக்கான கமெண்ட்ஸ் கேட்டிருக்கணும். ஸோ அவர்களுக்கு எல்லோருக்குமே எல்லா கமெண்ட்ஸுக்குமே நான் ரிப்ளை பண்ணியிருக்கிறேன். அதன் அடிப்படையில் என்னுடைய யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைபர் இதுவரைக்குமான இன்றைய நாள் வரைக்கும் 3/4/2025 இன்றைய நாள் வரைக்கும் என்னுடைய யூடியூப் சப்ஸ்கிரைபர் வந்து 571 இருக்குது. ஆகவே இது மிக மிக ஒரு பெரிய ஒரு சாதனை. நான் இந்த 500 பேரை சான்றதுக்கு ஒரு 6 மாதம் எடுக்கும்னு சொல்லி என்ன மேக்ஸிமம் நான் வச்சுருந்தேன் நான் டார்கெட். பட் 3 மந்த்ஸில் நான் அதை அச்சீவ் பண்ணிக்கின்றது பெரிய ஒரு விஷயம். இப்போ வந்து என்னுடைய டார்கெட் வாட்சிங் ஹவர்ஸ் மட்டும் 4000 ஹவர்ஸ் வரணும். ஸோ வாட்சிங் ஹவர்ஸ் அவ்வளோக்கு இல்லை, இருந்தாலும் ஓகே, மேபி நான் நினைக்கிறேன் அது இந்த ஃபியூச்சரில் அதை டெவலப் ஆகும் நினைக்கிறேன். எனவே என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிற அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி, தேங்க்ஸ். நீங்கள் என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த முயற்சியில் பார்த்தீங்கன்னா எல்லாமே கைடன்ஸ் விடயங்கள் தான், புதிய இன்ஃபர்மேஷன் பயனுள்ளதாக இருக்கும். இது ஒரு அலட்டல் இல்லாமல் ஒரு பயனுள்ள தகவல்களை வழங்கணும்ன்ற நோக்கத்தில் ஆரம்பிக்கப்பட்ட சேனல். ஸோ இங்கே ரெண்டாவது விடயம் நான் சொல்ல போகிற மிக முக்கியமான விடயம் என்னன்னு சொன்னால் இலங்கையுடைய டூரிசம் வந்து நல்லா டெவலப் ஆகி கொண்டிருக்குது. இதன் அடிப்படையில் இலங்கையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கடந்த இந்த 3 மாதங்கள் ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் மாதங்களுக்கான டூரிஸ்டில் ஏற்பட்டிருக்கிற மாற்றங்கள் என்னது, டூரிஸ்ட் எவ்வளோ பேர் வந்திருக்கணும், ஒவ்வொரு மாதத்துக்கும் எத்தனை பேர் வந்திருக்கணும், எவ்வளவு கண்ட்ரிகளில் இருந்து வந்திருக்கணும், அதில் மிக முதல் 5 இடங்களில் இருக்கிற கண்ட்ரிகள் எவ்வளவு, என்னென்ன கண்ட்ரிகள் இருக்குது, அந்த கண்ட்ரிகளில் எவ்வளவு பேர் வந்திருக்கணும், இது தொடர்பான விடயங்கள் நான் இங்கே பார்க்க போகிறோம். இந்த டூரிஸ்ட் மிக முக்கியமாக டூரிஸ்ட் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும், டூரிஸ்ட் இந்த இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமானது என்னென்னு சொன்னால் இது வந்து இலங்கையில் இருக்கிற சாதாரண மக்களுக்கும் நேரடியாக வருமானங்கள் ஈட்டி கொடுக்கக்கூடிய ஒரு வழிவகை. அது மட்டும் இல்லை, நீங்கள் டூரிஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் பதிவு செய்து மினிஸ்ட்ரியில் பதிவு செய்து உங்களோட பிஸ்னஸை செய்யலாம். இது மட்டும் இல்லாத சின்ன சின்ன கடைகள், உதாரணமாக டூரிஸ்ட்டுக்கு நான் போகிறோம், நிலாவளிக்கு போகிறோம்னு சொன்னால் நிலாவளியில் பார்த்தீங்கன்னா டூரிஸ்ட் ஸ்பாட்டில் இருக்கிற சின்ன சின்ன அந்த மாலை விற்கிற கடையாக இருக்கலாம், சின்ன கிஃப்ட்ஸ் விற்கிற கடைகளாக இருக்கலாம். இவர்கள் எல்லாருடைய வாழ்வாதாரம் இந்த டூரிஸ்ட்டை நம்பி தான் இருக்கும். டூரிஸ்ட் யார் வாராங்களோ அவங்க நம்பி இருக்கணும். ஸோ அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா மிக முக்கியமாக இந்தியாவிலிருந்து அதிக அளவான டூரிஸ்ட் இந்த 3 மாதங்களுக்குள்ளே வந்திருக்கணும். இது மட்டும் இல்லாமல் UK, ஜெர்மனி, இப்படி பல்வேறுபட்ட நாடுகள் மொத்தமாக 183 நாடுகள்லேருந்து இலங்கை டூரிஸ்டுக்கு இந்த 3 மாதங்களுக்குள்ள விசிட் பண்ணியிருக்கேன். அதில் மிக முக்கியமாக வந்து 2,22,000க்கும் அதிகமான ஆட்கள் வந்து இந்த மார்ச் மாதத்தில் இலங்கை டூரிஸ்ட்டுக்கு வந்திருக்கணும். அதே சந்தர்ப்பத்தில் ஜனவரியில் மிக அதிகமானது. இதற்கான அனலைஸ் இந்த ரிப்போர்ட் எல்லாமே இந்த வீடியோவில் கண்டினியூவில் நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். ஸோ வாங்க அந்த அனலைஸ் ரிப்போர்ட்டை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கொள்கிறேன். ஸோ அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா 2025 ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் மாதத்துக்கான மொத்த டூரிஸ்ட் அரைவல் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேருண்டா 7,22,276 பேர் வந்திருக்கணும். இதன் மூலம் பார்த்தீங்கன்னா எங்களுடைய பொருளாதாரத்தில் டூரிஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் வந்து மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி ஏற்பட்டிருக்குது. அந்த அடிப்படையில் மார்ச் மாதம் 31 மார்ச் மாதம் 2025 வரைக்குமான டேட்டில் மார்ச் மாதத்தில் மட்டும் 2,29,298 பேர் சேர்ந்து வந்திருக்கணும். ஸோ இவர்களுடைய இந்த வரவின் மூலம் என்ன நடந்திருக்குன்னு சொன்னால் இலங்கையுடைய பொருளாதாரத்தில் டூரிஸ்ட் டிபார்ட்மெண்ட் அதிகளவான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்குது. அதே சந்தர்ப்பத்தில் இதை மாத அடிப்படையில் நாங்கள் அனலைஸ் பண்ணி பார்த்தோம்னு சொன்னால் ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் மாதத்துக்கான தனித்தனி அனலைஸ் ரிப்போர்ட் நான் இங்கே காட்டியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதத்தில் வந்து 252,761 பேரும், பிப்ரவரி மாதத்தில் வந்து 2,40,217 பேரும், மார்ச் மாதத்தில் 2,29,293
8 பேரும் வந்திருக்கிறேன். மொத்தமாக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 7,22,276 பேர் சேர்ந்திருக்கிறார். அதே சந்தர்ப்பத்தில் மொத்த கண்ட்ரிஸை பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதத்தில் 165 கண்ட்ரிகளில் இருந்து இலங்கைக்கு டூரிஸ்ட் விசிட் பண்ணியிருக்கிறோம். இந்த சந்தர்ப்பத்தில் பிப்ரவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் 163 கண்ட்ரிகள் 163 நாடுகளிலிருந்து இலங்கைக்கான சுற்றுலா பயணியுடைய வருகைகள் அதிகரிச்சிருக்குது. மார்ச் மாதம் அது இன்னும் அதிகரிச்சிருக்குது. மார்ச் மாதம் ரீச் ஆன கண்ட்ரிகளை பார்த்தீங்கன்னா மொத்தமாக 171 கண்ட்ரிகள்லேருந்து ரீச் ஆகிருக்கு. மொத்தமாக 183 கண்ட்ரிகள் விசிட் பண்ணியிருக்கிறோம். அதே சந்தர்ப்பத்தில் அதிக முதல் 5 இடங்களை பிடிச்சிருக்கிற நாடுகளாக இலங்கையில டூரிஸ்டில் முதல் 5 இடங்களை பிடிச்சிருக்கிற நாடுகளாக இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மொத்த வருகையாக 1,18,315 இருக்குது. இதற்கு மிக முக்கியமானது உங்களுக்கு தெரியும், இந்தியாவிலிருந்து இலங்கைக்கான கப்பல் சேவை பயணிகள் கப்பல் சேவை ஆரம்பிக்கப்பட்டது, விமான சேவைகள் நேரடியாக ஆரம்பிக்கப்பட்டது. அதன் வருகையாகவும் ரஷ்யாவிலிருந்து 93,568 பேரும், யூகேல இருந்து 69,705 பேரும், ஜெர்மனியிலிருந்து 50,201 பேரும், பிரான்சில் இருந்து 43,366 பேரும் சென்றிருக்கிறோம். இதன் பொறுத்த வரைக்கும் இவை 5 நாடுகள். இது முதல் 5 இடங்களை பிடிச்சிருக்கிற நாடுகள் இலங்கைக்கான டூரிஸ்டுடைய வருகை தொடர்பானதாக இருக்குது. ஆகவே இதுதான் மிக முக்கியமான தகவலாக இருக்கும். ஸோ ஐ திங்க் நாளைக்கு இந்த அனலைஸ் ரிப்போர்ட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று சொல்லி இவ்வாறான பல்வேறுபட்ட ரிப்போர்ட்ஸ் பல்வேறுபட்ட கைடன்ஸ் பெற்றுக்கொள்றதுக்கு சசிஎஸ்எம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. இணைந்திருந்த அனைவருக்கும் நன்றி.